வெல்கம் டு நோரி கிச்சன். இன்றைக்கி ஒரு பொங்கல் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணுறத பார்ப்போம். இப்போ நம்ம இந்த பொங்கலுக்கு வந்து 300 கிராம் ரைஸ் எடுத்துருக்குறோம். இந்த ரைஸை வந்து இந்த குக்கரில் ஆட் பண்ணிக்குவோம். இந்த 300 கிராம் ரைஸ்க்கு 100 கிராம் பாசிப்பருப்பை இந்த மாதிரி சுத்தமாக கழுவி எடுத்துருக்குறோம். இதில் ஆட் பண்ணிக்குவோம். இது வந்து தண்ணி வந்து 1க்கு 3 கணக்கு. இப்போ நம்ம வந்து 300 கிராம் ரைஸு 100 கிராம் பாசிப்பருப்பு இதில் சேர்க்குறோம். 300 கிராம் ரைஸு 100 கிராம் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கோம். இதுக்கு வந்து 1:3, அதாவது வந்து இப்போ இதில் வந்து 400 கிராம் இருக்குது. 3 12 1 லிட்டர் 200 கிராம் தண்ணி இதில் சேர்த்துக்குவோம். அதாவது இப்போ நம்ம வந்து கப்பு கணக்கில் எடுத்தோம்னு சொன்னாக்கா 1 கப் ரைஸுக்கு 1/4 கப் பாசிப்பருப்பு அந்த கணக்கில் எடுத்துக்கணும். சேர்த்துட்டு நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு அப்படியே 3 பங்கு தண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்குவோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்குவோம். அடுப்பு ஆன் பண்ணிட்டோம். ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்குவோம். நம்ம அந்த குக்கரில் சேர்த்து இந்த ரைஸை வந்து ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி எப்படி ரெடி ஆகுறது பார்ப்போம். எல்லாம் ஃபுல்லாக வெந்துருச்சு. எல்லாம் ஃபுல்லாக ரைஸ்லாம் நல்லா நைவாக வெந்துருச்சு. அவ்வளோதான். இந்த ரைஸை வந்து ஃபுல்லாக மசிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக மசிச்சிடுவோம். இதை ஃபுல்லாக பரட்டி விட்டோம். இப்போ இதில் மேலே வந்து நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி இது மேலே ஆட் பண்ணிக்குவோம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு 50 ml அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம். நெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்குவோம். அதோட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்குவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குவோம். நம்ம சேர்த்துருக்கிற மிளகு இது மாதிரி வெடித்து வரும்போது நைஸாக சாப் பண்ண இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த இஞ்சியை நைஸாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்குவோம். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். அதிலே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்குவோம். பெருங்காயம் சேர்த்துட்டோம். பெருங்காயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவு முந்திரி சேர்த்துக்குவோம். முந்திரி சேர்த்து முந்திரி வந்து இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌனில் வறுத்துட்டோம். இப்போ இந்த தாளிப்பை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த ரைஸில் ஆட் பண்ணிக்கணும். இதில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். எல்லாத்தையும் ஃபுல்லாக ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டோம். அவ்வளோதான், பொங்கல் ரெடி. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்குவோம். இப்போ ஒரு அருமையான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.